சூரியன் வணங்கும் பனையபுரம் சிவன் கோவில். சூரியன் இறைவனையும் இறைவியையும் 7 நாட்கள் ஒரு சேர வழிபடும் அபூர்வ தலம். கட்டிடக்கலையில் உலக அதிசயத்திற்கு இணையான கோவில். தக்கன் பேறு பெற்ற ஆலயம். சிபி சக்கரவர்த்தி முக்தி பெற்ற தலம். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலம். முதலாம் ராஜேந்திர சோழன் தன் காதலி பறவை நங்கைக்காக கட்டி எழுப்பிய திருத்தலம். சோழ மன்னனின் குறுநாட்டு தலைநகரம். கண்கோளாறுகள் போக்கும் பரிகார தலம் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலமாக திகழ்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பனையபுரம் மெய்யம்பிகை உடனுறை பனங்காட்டீஸ்வரர் திருக்கோவில். தலவரலாறு. சோழவள நாட்டின் துணை கூட்டங்களில் ஒன்றான பனையூர் நாட்டின் உட்பகுதி நாடான புரையூர் நாட்டின் பறவைபுரமாக விளங்கியதே இன்றைய பனையபுரம். இவ்வூரில் வாழ்ந்த நாட்டிய பேரொளி பறவை நங்கையின் மீது அளவு கடந்த காதல் கொண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் இவள் பேரால் பல்வேறு கொடைகளையும் தான தர்மங்களையும் வழங்கினான். ஓர் அரசிக்கு இணையாக அவளை மதித்து வந்தான். இதற்கு ஆதாரமாக கோவிலின் பின்புற சுவரில் 2ஆம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி ஆண்டில் செதுக்கப்பட்ட கல்வெட்டு விளங்குகிறது. அதில் இவ்வூர் பறவைபுரம் என காணப்படுகிறது. இவளை பற்றிய குறிப்பு திருவாரூர் தியாகராஜர் கோவில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் இவள் பெயரால் பறவைபுரம் என்ற ஊரை உருவாக்கி ஆலயம் எழுப்பப்பட்ட செய்தி காணப்படுகிறது. திருவாரூர் ஆலய மேற்கு கோபுர வாசல் அருகே உள்ள ஒரு சன்னதியில் இருவரின் புடைப்பு சிற்பம் அமைந்துள்ளது. பறவைபுரம் என்ற பெயரே பனையபுரமாக மருவியுள்ளது. வேடனால் வேட்டையாடப்பட்ட புறாவின் உயிர் காக்க தன் தசையை அறுத்து உயிரையும் விட துணிந்த சிபி மன்னனை தடுத்தாட்கொண்ட இடம் இது என புராணம் கூறுகின்றது. இதற்கு சான்றாக வாகன மண்டப தூணில் புடைப்பு சிற்பம் அமைந்துள்ளது. தக்கனின் யாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் வீரபத்திரனால் தாக்கப்பட்டு பற்களையும் பலத்தையும் இழந்தான். தன் சாபம் நீங்கி பழைய நிலையை அடைய இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. மேலும் சிவபெருமானை மதிக்காமல் யாகம் வளர்த்த தக்கன் தன் பழிபாவம் தீர வழிபட்ட தலங்களுள் ஒன்று பனையபுரம். ராஜகோபுரம் உள்வாசலில் தக்கனின் புடைப்பு சிற்பம் அமைந்துள்ளது. பனங்காட்டீசன் கண்ணமந்த நாயனார் நேத்தோ தாரணேஸ்வர சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இதன் பொருள் கண் கொடுத்த கடவுள் என்பதாகும். பார்வை கோளாறு உள்ளவர்கள் இறைவனிடம் தஞ்சம் பூந்தால் அவர்களது குறை நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்தலத்தினை திருஞான சம்பந்தர் தனது புறவார் பனங்காட்டூர் பதிகம் வாயிலாக புகழ்ந்துள்ளார். சோழர்கள் காலத்தில் இக்கோவில் மிகப்பெரிய பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. அதேபோல் பசிப்பினி போக்கும் வகையில் சிவனடியார்கள் மற்றும் சில பிராமணர்களுக்கு நாள்தோறும் உணவு அளித்து வந்துள்ளது. கல்வி போதிக்கும் சிறுவர் பள்ளியும் இருந்துள்ளது. இக்கோவிலில் 3 தண்ணீர் பந்தல்கள் இருந்ததையும் அறிய முடிகிறது. இக்கோவிலின் முன் மண்டபத்தின் தென்புற சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு ராஜேந்திர சோழ விண்ணகர ஆழ்வார் என்றும் வைணவ ஆலயம் இருந்ததையும் குறிப்பிடுகின்றது. இவ்வாலய திருவிழா நடத்த நிலக்கொடை வழங்கப்பட்ட செய்தியும் கல்வெட்டின் வாயிலாக தெரிகின்றது. ஆனால் ஆலயத்தின் இருப்பிடம் இதுநாள் வரை கண்டறியப்படவில்லை. அம்மன் சன்னதியின் எதிர்ப்புறம் 3 வைணவ ஆலயங்களின் தூண்கள் மட்டுமே இதற்கு சான்றாக நிற்கின்றன. இக்கோவில் கிழக்கு முகமாக எழிலுடன் அமைந்துள்ளது. கோவில் கருவறை சிற்பங்கள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தவையாகும். இதற்கு சான்றாக தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை இன்றும் காட்சி தருகின்றனர். 4 நிலை ராஜகோபுரம் சுமார் 60 அடி உயரத்தில் நிமிர்ந்து நிற்கிறது. இதுவும் இதன் அருகே உள்ள சிங்கமுக தூண்களும் விஜயநகர காலத்தை சேர்ந்தவையாகும். கருவறையில் மூலவர் பனங்காட்டீசன் வட்ட வடிவ ஆவுடையராக கிழக்கு முகமாக காட்சி தருகின்றார். திருஞான சம்பந்தர் இவரை புறவார் பனங்காட்டூர் என அழைத்தாலும் கல்வெட்டுகளில் கண்ணப்ப நாயனார் என்றும் பறவை ஈஸ்வரமுடைய மகாதேவர் என்றும் திருப்பனங்காடு உடைய மகாதேவர் என்றும் பலவாறு கூறப்பட்டுள்ளது. சிவனின் இடதுபுறத்தில் சற்று தொலைவில் அம்பிகைக்கு தனி ஆலயம் அமைந்துள்ளது. இறைவியின் பெயர் மெய்யாம்பிகை. புறவம்மை சத்யாம்பிகை. அன்னை கிழக்கு முகமாக நின்ற கோலத்தில் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை தாங்கி கீழிரு கரங்களில் அபயவரத முத்திரைகள் கொண்டு 4 கரங்களுடன் எழிலான கோலத்தில் அருட்காட்சி தருகின்றாள். அலங்காரத்தில் அன்னையின் வடிவம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இது தவிர கொடிமரம் அருகே பல்லவர் கால கற்பலகை விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுக சன்னதிகள், 63 நாயன்மார் சிலைகள் மற்றும் சூரிய பகவானின் தனிக்கோலம் அமைந்துள்ளது. இவ்வூரில் தீராத பஞ்சாயத்து வழக்குகளில் முடிவாக அன்னை சத்யாம்பிகை மீது சத்தியம் செய்ய சொல்வது வழக்கம். தவறாக பொய் சத்தியம் செய்பவர்கள் அடுத்த 8 நாட்களுக்குள் தண்டனை பெறுவது உறுதி என்பதால் எவரும் பொய் சத்தியம் செய்ய முன்வருவதில்லை. கோல் தாங்கி நிற்கும் திருநீலகண்டர். 63 நாயன்மார்கள் வரிசையில் இக்கோவிலில் அமைந்துள்ள திருநீலகண்டரின் சிலாவடிவம் தனித்துவமானது. இறைவனின் திருவிளையாடல் படி திருநீலகண்டர் தன் துணைவியுடன் கோல் தாங்கி ஒருவரை ஒருவர் தொடாமல் நிற்கும் கோலம் கண்டு வணங்கத்தக்கது. மகப்பேறு தரும் பனைமரம். ஆலயத்தின் தலமரமாக பனைமரமும் தல தீர்த்தமாக பத்ம தீர்த்தமும் உள்ளன. தலமரமான பனைமரத்தில் ஆண் பனை உயரமாகவும் பெண் பனை சற்று குள்ளமாகவும் காலங்காலமாக காட்சி தருவது வியப்பான ஒன்றாகும். பெண் பனையிலிருந்து விழும் பழத்தை உண்பவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது.
ஈசனை சூரிய கதிர்கள் வணங்கும் அதிசயம். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து 7 நாட்கள் சூரிய உதயத்தின் போது சூரியன் தன்னுடைய பொன்னிற ஒளிக்கதிர்களால் ராஜகோபுரம், கொடிமரம், பலிபீடம், நந்தி, மண்டபங்கள் இவற்றையெல்லாம் கடந்து கருவறையில் வீற்றிருக்கும் ஈசனின் சிரசில் பட்டு வணங்குகின்றது. அதன் பின் அது மெல்ல கீழிறங்கி சிவனின் பாதத்தை அடைகின்றது. பாதத்தை தொடும் அதே வேளையில் சற்று தொலைவில் உள்ள மெய்யாம்பிகை அம்மன் சிரசின் மீதும் ஒளிக்கதிர்கள் விழுகின்றன. பின்பு அந்த ஒளி மெல்ல கீழிறங்கி அன்னையின் பாதத்தில் அடைவதுடன் அன்றைய சூரிய பூஜை நிறைவு பெறுகின்றது. இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் ஆண்டுதோறும் நிகழ்கின்றது. அமைவிடம்: விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் பனையபுரம் அமைந்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து வடகிழக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது. விக்கிரவாண்டி சுங்கசாவடி அடுத்து இடதுபுறம் செல்லும் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் முதல் ஊராக பனையபுரம் அமைந்துள்ளது.